ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மூவி 2021 ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆன கோப் ஷாப் அப்படிங்கிற ஒரு மூவி. நம்ம ஜெரட் பட்லர் தான் இந்த படத்துல வந்து ஹீரோவா லீடிங் ரோல்ல நடிச்சிருக்காரு. ஆக்சுவலி படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு காட்சி, வில்லன் யாரோ 2 பேரும் ஷூட் பண்ணிட்டு அங்க இருக்க ஒரு போலீஸ் ஆபீசர் லேடியை வந்து அடிச்சு ஜெயிலுக்குள்ள வந்துடுறான். அந்த போலீஸ் ஆபீசர் தான் ஹீரோயினி. அதே போலீஸ் ஸ்டேஷன் கொஞ்சம் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போலீஸ் காரை இடிச்சுட்டு நம்ம ஹீரோவும் அதே செல்லுக்கு ஆப்போசிட்ல வந்திருக்காரு. அவன் மூஞ்ச பார்த்தோன்னா ஹீரோவை மதிச்சிடுறான். நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு கேட்டோடனே, மொராய் நீ எங்கிட்ட வந்து எடுத்துட்டு போன, அதாவது நீ ஒரு ப்ரீக் கேஸ் வச்சிருக்க, அந்த சூட் கேஸ்ல இருக்கிற முக்கியமான பொருள் ஒருத்தங்க கேட்டாங்க, அதை கொடுத்துரு அப்படின்றாங்க. ஹீரோ இந்த படத்துல வெல் ட்ரெயின் ஆன அண்ட் வெல் ஒரு அசாசியன். ஸோ இவங்க 2 பேருமே ஆப்போசிட்ல இருக்காங்க. அதே ஜெயில் அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஜெயிலுக்குள்ள இன்னொரு வில்லன் வந்து அங்க இருக்க போலீஸ் ஆபீசர் எல்லாருமே ஷூட் பண்ணிட்டு ஹீரோவையும் அந்த வில்லனையும் எல்லாருமே ஷூட் பண்றதுக்கு பிளான் பண்றான். ஆக்சுவலா எதுக்கு இந்த சண்டை அப்படிங்கிறதான் படம். ஹீரோ அந்த வில்லனை தேடி வந்திருக்காரு. அந்த சூட்கேஸ்ல ஒரு திங்ஸ் இருக்கு. அந்த திங்ஸ் என்ன, ஆக்சுவலி வில்லன் யாருக்கிட்ட இருந்து ஒரு பொருளை எடுத்துட்டு வந்தான் அப்படிங்கிறதா அந்த படத்தோட கதை. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த படத்தோட கிரியேஷன்ஸ் அண்ட் அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே. சில விஷயங்கள் நம்ப முடியாதே இருக்கும். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள எப்படா இவ்வளவு பெரிய இது நடக்குதே, போலீஸ்னு வரலையான்னு கேட்போம். பட் அதெல்லாம் தாண்டி அன்லாஜிக்கலி இந்த படத்தை நம்ம பார்த்தோம்னா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான மூவி. ஆக்சுவலி இந்த படத்துல பிடிச்சது இந்த படத்தோட ஸ்டன் சீக்வன்ஸ். அதே மாதிரி லீடிங் ரோல் பண்ணியிருப்பாங்க அலெக்சா லவுடர் அப்படிங்கிற ஒரு லேடி அண்ட் போலீஸ் ஆஃபீஸரா. ஒன் ஆஃப் தர் பெஸ்ட் ஆக்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹீரோவோட அவங்களுக்கு தான் அதிகமான லீடிங் ரோல் இருக்கு. ஹீரோவுக்கு பெருசா ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த படத்துல இல்லைன்றால நம்ம ஜெராட் பட்லருக்கு, ஹீரோயினுக்கு தான் அதிகமான ஸ்டன் சீக்வன்ஸ் இருக்கு. ஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது கன்னை யூஸ் பண்ணிடுது. ஸோ கன் ஃபைட் எல்லாமே சும்மா தாறுமாறா இருக்கும், சும்மா அதிர வைக்கும் அரங்கங்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனான ஒரு நல்ல மூவி. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7 கிடைச்சிருக்கு அவுட் ஆஃப் 10க்கு IMDbல இருந்து. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்றது ஜெராட் பட்லரோட இன்னொரு ஆக்டிங், அவரோட இன்னொரு ஃபேஸை பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த அவரோட படங்கள் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஆக்ஷன் படங்களை தான் அவர் வந்து செலக்ட் பண்ணி நடிப்பார். இந்த படம் ஒரு அசாசியன் அப்படின்னோட அசாசியன் எப்படி இருப்பான் அப்படிங்கிற விஷயம். ஸோ அசாசியனா இருந்தா கூட ஒரு குட் அசாசியன், தனக்கு தப்புன்னு சரின்னு பட்டா மட்டும்தான் அதை செய்வாரு, தப்புன்னு அதை பண்ண மாட்டாரு. ஒரு நல்ல ஒரு அசாசியன். உண்மையிலே அந்த பையில என்ன இருக்கு அப்படிங்கிறது ஒரு சஸ்பென்ஸ். அதை லாஸ்ட்ல அவங்க ஹீரோயின்கிட்ட சொல்றதா அந்த படத்தோட ஒரு ஒட்டுமொத்த ஒரு ட்விஸ்ட் அங்க வச்சிருப்பாங்க. அதை தாண்டி இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்ஸ் அப்படின்னா படத்துல கிளைமேக்ஸ் வரக்கூடிய ஒரு ஃபைட் சீக்வன்ஸ், அந்த படத்தோட ஹாஃப் ஆஃப் மிடில் வரக்கூடிய ஒரு ஃபைட் சீக்வன்ஸ். இந்த ரெண்டுமே தாறுமாறா இருக்கும். ஒரு 10ல 13 நிமிஷங்கள் இந்த 2 ஃபைட்டும் சேர்த்தா அதுவே ஒரு அரை மணி நேரம் ஆயிடும். ஸோ இந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே அவ்வளவு மெனக்கட்டு ரியலா எடுத்திருப்பாங்க. அதுதான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கூஸ் பம்ஸா இருந்துச்சு அப்படின்னே சொல்ல முடியும். தமிழ் டப்பை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைம்ல தான் அந்த தமிழ் டப் பண்ணிருக்காங்க. அண்ட் நீட் அண்ட் ப்ரொஃபஷனலான அண்ட் அஃபிஷியலான ஒரு தமிழ் டப் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் இல்லாத, ஒரு ப்ரூட்டல் காட்சிகளும் இல்லாத ஒரு கிளீன் ஒரு மிஸ்டரி த்ரில்லர் ஜேர்னர் படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த கோப் ஷாப் அப்படிங்கிற படம் உங்களுக்கான படமா தான் இருக்கும். பட் இதுல நீங்க லாஜிக்கெல்லாம் விட்டுட்டு அந்த ஃபைட் சீக்வன்ஸ், அந்த த்ரில்லர் ஜேர்னர் மட்டுமே நீங்க பார்க்கணும். அதுதான் அந்த படத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துல அதை தாண்டி என்ன இருக்குன்னா வேற ஒன்றும் இல்லை, இவ்வளவுதான் இருக்கு. ஸோ இந்த படம் எப்படி இருக்கு ஓவராலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஜெராட் பட்லரோட ஃபேன்ஸா இருந்தீங்க அப்படின்னா, எல்ஸ் நீங்க ஒரு இந்த மாதிரியான ஒரு அதிரடியான ஒரு ஆக்ஷன்ஸ் படத்தோட நீங்க லவரா இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் டெஃபினெட்லி உங்களுக்கான படமா தான் இருக்கும் அப்படின்றல எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ நீங்க தாராளமா நீங்க குடும்பத்தோட உட்கார்ந்து ஒரு பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான படம் தான் இந்த படம். அண்ட் ஆன்லைன்ல இந்த படம் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு, நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ காய்ஸ்.